ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித்ரி என்பிசி அகாடமி. ஸோ இயல் 5 தான் பார்க்க போகிறோம். 6th தமிழ் இயல் 5 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த இயல் முடிச்சிட்டா உங்களுக்கு வந்து 6th புக்கே முடிஞ்சு. சரிங்களா? 9 இயலுமே முடிஞ்சு. ஆல்ரெடி 6, 7, 8, 9 இயல் வந்து நான் புக் வீடியோ வச்சு நடத்தியிருப்பேன். ஸோ அது கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு மட்டும் புக் வீடியோ வச்சு படித்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தமிழ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு வந்து நோட்ஸே உங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? நீங்கள் அதை வச்சே படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இயல் 5 மட்டும் இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இயல் 5 பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ 6th தமிழ் புக் முடிஞ்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாமா? ஸோ இயல் 5ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசாரக்கோவை. ஸோ ஆசாரக்கோவைனா அதை யார் எழுதியதுன்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். சரிங்களா? ஆசாரக்கோவை எழுதியது யார்? பெருவாயின் முள்ளியார். அவர் எந்த ஊரில் பிறந்தார்னா கயத்தூரில் பிறந்திருப்பார். சரிங்களா? ஆசாரக்கோவைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்றதான் பேர். சரிங்களா? ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பேர். சரிங்களா? ஸோ 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரக்கோவை. ஸோ இந்நூல் பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்களை கொண்டது. சரிங்களா? இந்நூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்களை கொண்டது. சரிங்களா? ஸோ இவ்வளோதான். ரொம்ப ஒரு நாளே பாயிண்ட் தான். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார், பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இது வந்து 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். சரிங்களா? பிடிஎஃப் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து புரியாது. சரிங்களா? ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதனால் காதால் ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் படிங்க. சரிங்களா? ஸோ குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? வீக் 1 ஆல்ரெடி முடிச்சிட்டோம். வீக் 2 இப்போ. ஸோ வீக் 1 வீக் 2 ரெண்டு கம்பைன் பண்ணி தான் வீக் 2 நடக்கும். சரிங்களா? வீக் 2 டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்கலாம் இந்த வீக்கில் இருந்து கூட படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஸோ பாட்டு பாருங்க. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இதில் வந்து நன்றி அறிதல்னால் என்னது? பிறர் செய்த நன்றியை வந்து மறவாமல் இருக்கணும். சரிங்களா? அதாவது பிறர் செய்த உதவியை வந்து மறவாமல் இருக்கணும். அதுக்கு பேர் தான் நன்றி அறிதல்னு சொல்கிறாங்க. பொறையுடைமைனா பிறர் செய்யும் தீமையை வந்து பொறுத்து கொள்ளணும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் பொறையுடைமை. சரிங்களா? இன்சொல்லோடு எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு. ஒப்புரவுனா என்னது? எல்லாரையும் சமமாக வந்து நடத்தணும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் ஒப்புரவு. ஆற்றல் அறிதல் அறிவுடைமை நட்டால் அதாவது நல்லினத்தாரோடு அதாவது நல்ல உள்ளங்கள் அதாவது நல்லது செய்கிறவங்களோட மட்டும்தான் நம்ம வந்து நட்பு கொள்ளணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த 8ம் பார்த்தீங்கன்னா தான் ஆசார வித்து. அதாவது இந்த 8ம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களை விதைக்கிற விதைகள்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? என்னது? நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை. சரிங்களா? ஸோ இந்த 8ம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 8ம் தான் பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. சரிங்களா? நான் அந்த 8ம் பார்த்தீங்கன்னா நல்லது செய்கிற நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பாக விதைக்கிற விதைன்னு இந்த 8 விஷயத்தை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த பாடல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து மொதல் 2 லைனும் கேட்கலாம், கடைசி 2 லைனும் கேட்கலாம். ஸோ ஆசார வித்துன்னு வந்துட்டாலே நமக்கு வந்து ஆசார கோவைன்றது ஞாபகம் வந்துடும். ஸோ மொதல் 2 லைன் தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ பாருங்கள், அடுத்து பாருங்கள். புக் பேக் பார்க்கலாமா? ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். என்னது? இனிய சொற்களை தான் பேசணும். சரிங்களா? கடும் சொற்களோ வன் சொற்களோ கொடும் சொற்களோ பேசக்கூடாது. சரிங்களா? பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறையுடைமைன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அறிவு கூட்டல் உடைமை. இதை எப்படி சேர்க்கலாம்? அறிவுடைமை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? இவை கூட்டல் 8ம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவை 8ம். ஸோ செகண்ட் ஆப்ஷன். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்றி கூட்டல் அறிதல். ஸோ செகண்ட் ஆப்ஷன். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறை கூட்டல் உடைமை. ஃபர்ஸ்ட் கடைசி ஆப்ஷன். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. புக் பேக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்த பாட்டு பாருங்கள். தாலாட்டு சாங். சரிங்களா? என்ன பாட்டுனா கண்மணியே கண்ணுறங்கு. ஸோ ரொம்ப முக்கியமான பாடல். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும் இது தாலாட்டு பாடல். ஸோ ஒரு குழந்தை அழுகும், அதை தூங்க வைக்கிறதுக்காண்டி பாடுறது தான் அந்த தாலாட்டு பாடல். சரிங்களா? ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டு செய்து பார்ப்போர்ஷ வந்தாயே தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனே வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கனியே குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ
கண்ணே கண்மணியே கண்மணியே கண்ணுறங்கு. என்னது? கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு. சரிங்களா? கண்ணே கண்ணுறங்கு. ஸோ இது வந்து பாட்டு உங்களுக்கே புரியும். இந்த பாட்டை பார்த்தாலே தெரியும் இது தாலாட்டு பாடல்னு. சரிங்களா? ஸோ சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? நந்தவனம்னா என்னதுன்னா பூஞ்சோலை, பார்னா உலகம், பண்ணா இசை, இளைத்தனா என்னது? பதித்து. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், தொகை சொற்களின் விளக்கம் ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? முத்தேன்னா என்னது? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கணினா என்னது? மா பலா வாழை. சரிங்களா? மா பலா வாழை. முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் தான் முத்தமிழ். சரிங்களா? ஸோ நூல்வெளி பாருங்கள், தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று தான் என்னதுன்னா இந்த நூல்வெளி. சரிங்களா? ஸோ தாள் என்பதற்கு என்ன பொருள்னா நாக்கு என்பது தான் பொருள். ஸோ நாவை அசைத்து பாடுவதற்கு தாலாட்டு என்று பொருள். அதான் தாள் கூட்டல் ஆட்டு. சரிங்களா? குழந்தையின் அழுகை நிறுத்துவதற்காக, தூங்க வைப்பதற்காகவும் பாடப்படும் பாடல் தான் தாலாட்டு. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். 7-5 வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ புக் பேக் பார்க்கலாமா? பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னா பாட்டு கூட்டல் இசைத்து. ஆப்ஷன் சி. சரிங்களா? கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்ல என்னதுன்னா வாழை இலை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், கை கூட்டல் அமர்த்தி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கையமர்த்தி. சரிங்களா? ஸோ உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மறைந்த. ஸோ அடுத்து பாருங்கள், உரைநடை என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழர் பெருவிழா. ஸோ பொங்கல் வரப்போகுது. ஸோ பொங்கல் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இயற்கையோடு இணைந்து வாழ்வதே என்னதுன்னா தமிழரின் வாழ்க்கை முறை. என்னது? நம்மளோட தமிழரோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா இயற்கையோடு இணைந்து வாழ்கிற மாதிரி இருக்கும். இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு. சரிங்களா? ஸோ தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் பார்த்திங்கன்னா இயற்கையை போற்றும் வகையிலேயே வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவற்றோட சிறப்பானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் விழா தான். ஸோ தமிழர் பார்த்திங்கன்னா அதாவது பொங்கல் விழாவுக்கு இன்னொரு பேர் என்னென்னா தமிழர் திருநாளுன்னு சொல்லுவாங்க. தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழா தான் என்னது? பொங்கல் விழா. அதனால இதை தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா தான் என்னென்னா பொங்கல் விழா. சரிங்களா? உழவர்கள் பார்த்திங்கன்னா ஆடி திங்களில் விதைப்பர், தை திங்களில் பார்த்திங்கன்னா அறுவடை செய்வாங்க. சரிங்களா? தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே இத்திருவிழாவை பார்த்திங்கன்னா அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர். சரிங்களா? உழவர்கள் பார்த்திங்கன்னா தம்முடன் உழைத்த இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து வந்து மகிழ்கின்றனர். சரிங்களா? என்னது? அறுவடை திருநாள். எப்போ அறுவடை செய்வாங்க? தை திங்களில் முதல் நாளில் வந்து பொங்கலிட்டு அறுவடை செய்வாங்க. இத்திருவிழாவை தான் அறுவடை திருவிழான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உழவர்கள் என்னது? தம்முடன் உழைத்த இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவிப்பார். ஸோ இதைத்தான் என்னது? உழவர் திருநாள்னு சொல்கிறாங்க. ஸோ பொங்கல் திருநாள் 2 நாள் அல்லது 4 நாள் வரை வந்து கொண்டாடப்படும். அது வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஏற்றாப்புல மாறுபடும். சரிங்களா? ஸோ போகி திருநாள் பாருங்கள். போகி திருநாள்னா என்னது? பொங்கலுக்கு முதல் நாள் வருமா? அதாவது பழையன கழிதல்னு சொல்லிட்டு புதியன புகுதல்னு சொல்லிட்டு பழசெல்லாம் போட்டு எரிப்பாங்களா? அந்த மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஸோ நன்னூல் நூற்பா. இது வந்து என்னது? ஆன்றோர் மொழி. சரிங்களா? மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் வந்து இதை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? பொங்கல் திருநாள்னா என்னது? தை மாதத்தின் முதல் நாள் தான் என்னது? பொங்கல் திருநாள். சரிங்களா? தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்பது தான் பொருள். சரிங்களா? தை முதல் நாளில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்து தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? திருவள்ளுவர் நாள் எப்போ தொடங்குது? தை முதல் நாளில் தொடங்குது. ஸோ அதை வந்து நம்ம திருவள்ளுவர் ஆண்டுன்னு எழுதிடக்கூடாது. தை 2ஆம் நாள் தான் நம்ம திருவள்ளுவர் ஆண்டுன்னு கொண்டாடுறோம். ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், மாட்டு பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக வந்து மதிக்கப்படுது. சரிங்களா? மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற பொருளும் உண்டு. ஸோ உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக எது இருக்குதுன்னா அந்த மாடு தான் இருக்குது. சரிங்களா? அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் கொண்டாடப்படுவதா இந்த மாட்டு பொங்கல். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா கிமு 31 பிறந்தவர். அதனால் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடும் முறை எப்படின்னா நம்ம இப்போ என்ன ரீசெண்டாக போய்கிட்டு இருக்கோ அதோட 31 கூட்டினா நமக்கு வந்து திருவள்ளுவர் ஆண்டு கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2018 கூட்டினா 2018 + 31 கூட்டினா 2049 கிடைக்குதா? ஸோ 2049 என்னது? திருவள்ளுவர் ஆண்டு. ஸோ 2018 என்னது? 2049 என்னது? திருவள்ளுவர் ஆண்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த வருஷம் நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? 2023 ப்ளஸ் 24 வந்துருச்சு. 2024 ப்ளஸ் 31 கூட்டினா என்ன வரும்? அதான் நமக்கு வந்து திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து காணும் பொங்கல் பாருங்கள். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் கொண்டாடுறாங்க. சரிங்களா? ஸோ இந்நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர் தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போய் நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு தான் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த காலத்தில் யார் அப்படிலாம் போகிறது?
ஸோ இப்போ வந்து யார் ஒரு சிலர் போகலாம், ஸோ மேக்ஸிமம் யாரும் போகிறது கிடையாது சரிங்களா. ஸோ 3வது நாள் தான் என்னது காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாள். ஸோ ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா. அறுவடை திருநாள் ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன பேரில் அழைக்கப்படுதுன்றது கேட்பாங்க. ரொம்ப 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 முக்கியமானது, அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குற கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஸோ ஆந்திரம், கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய நாடுகளில் அறுவடை திருநாள் எப்படி அழைக்கப்படுதுன்னா மகர சங்கராந்தின்னு அழைக்கப்படுது சரிங்களா. பஞ்சாப் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா லோரின்னு கொண்டாடப்படுது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் கொண்டாடப்படுது சரிங்களா. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ முடிஞ்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக். ஸோ கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர், அறுவடை செய்வர் சரிங்களா. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் கட்டுவர். ஸோ டேஸ் கட்டுவர், தோரணம் கட்டுவர், மாவிலையால் தோரணம் கட்டுவர் சரிங்களா. பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. அதுக்கடுத்து பாருங்கள், போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வரும் சரிங்களா. பச்சை பெசல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண என்னது துன்பம் தரும் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம், அதாவது மகாபலிபுரம் சரிங்களா. இன்றைய மகாபலிபுரம். ஸோ ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. கயல்ன்ற ஒரு பெண் இருப்பா, அந்த பெண்ணிட்ட அப்படியே பேசுகிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கு. என்னென்னா நான் ஒரு பல்லவ மன்னன் சொல்லுவார் சரிங்களா. என் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன். எப்படின்னு யார்ட்டு சொல்கிறார், அந்த கயல்ன்ற பொண்ணை சொல்கிறார் சரிங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்போரில் சிறந்தவர், அதனால் எனக்கு மாமல்லன் என்னும் பெயரும் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் தான் என்னதுன்னா இதுன்னு சொல்கிறாங்க. இது மகாபலிபுரம். இதுனா ஒரே பாறையில் செதுக்கியிருப்பாங்க அந்த கோயிலை சரிங்களா. அது வந்து ரதம் போன்ற, அதாவது தேர் போன்ற வடிவத்தில் இருக்கனால அதுக்கு வந்து ரத கோவிலும், சாரி ரத்தம் போட்டிருக்கேன், சாரி தப்பாக அந்த இத்தை அடிச்சிருங்க, ரத கோவிலுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ரத கோவில்னா என்னது மகாபலிபுரம் சரிங்களா. 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு வந்து என்னது பஞ்ச பாண்டவர் ரதம்ன்ற பேரும் இருக்கும் சரிங்களா. ஸோ இவையெல்லாம் யார் காலத்தில் உருவாக்கப்பட்டது, நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது சரிங்களா. யார் அப்படி சொன்னது, மாமல்லர் தான் சொல்லியிருக்காரு சரிங்களா. பல்லவ மன்னன் யார், நரசிம்மவர்மர். ஸோ யார் அப்படி சொல்கிறதுனா மாமல்லர் அந்த கயல்ன்ற பொண்ணிட்ட வந்து சொல்லுவார் சரிங்களா. சொல்கிற மாதிரி கதை இங்கே அமைச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இந்த 9 இடங்கள் தான் மகாபலிபுரத்தில் காண வேண்டியது. ஸோ பார்க்காதவங்க மகாபலிபுரம் போனீங்கன்னா இந்த இடமெல்லாம் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவர் சரிங்களா. ஸோ அவர் சொல்கிற மாதிரி கதையாக சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை தான் இந்த சிற்பங்கள். எத்தனை, ஒரு தலைமுறையில் கிடையாது, 4 தலைமுறையில் உருவாக்கப்பட்டது தான் அந்த சிற்பங்கள். அர்ஜுனன் தபசு புடைப்பு சிற்பங்கள். இந்த 2 பாறைகளிலும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன சரிங்களா. அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இது சரிங்களா. இந்த சிற்பம் உள்ளதால் தான் இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்று பெயர். ஸோ இதனை பகிரீதன் தவம் என்றும் கூறுவர் சரிங்களா. சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். என்னென்னா குடைவரை கோவில்கள், கொற்றைக்கல் கோவில்கள், கட்டுமான கோவில்கள், புடைப்புச் சிற்பங்கள் 4 வகைப்படும் சரிங்களா. இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாமல்லபுரம் தான் சரிங்களா. 4 வகை சிற்பங்கள் காணப்படும் ஒரே இடம் எது, மாமல்லபுரம் அல்லது மகாபலிபுரம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இதில் சயின்ஸ் ஈஸியாக முடிச்சிட்டோம். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பாயிண்ட்ஸு சரிங்களா. இயல் 5 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடுவீங்க சரிங்களா. ஸோ ரிவிஷன்லாம் 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான பாடம். அடுத்து பாருங்கள் மயங்கொலிகள். ஸோ மயங்கொலிகள்னால் என்னென்னா நம்ம வந்து உச்சரிக்கும் போது சவுண்டு, அந்த வார்த்தை உச்சரிப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் பொருள் வேறையாக இருக்கும். அதுக்கு தான் மயங்கொலிகள்னு பேர். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், மனம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா. ஸோ இதைத்தான் என்னதுன்னா மயங்கொலிகள்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு ரெண்டுக்குமே என்னது அர்த்தம் வேறு சரிங்களா. மனம்னா என்னது மனசு. இன்னும் இந்த 3 சொல்லினாங்கன்னா மனம்னா என்னது மனம் வீசும், மல்லிகைப்பூ மனம் வீசுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சரிங்களா. ஸோ ரெண்டுக்குமே அர்த்தம் வேறு. ஸோ மயங்கொலிகள் வந்து எத்தனை வகைப்படும்னு கேட்கலாம். எத்தனை, 8 வகைப்படும். என்னென்ன, 3 சுழினா, அடுத்து 2 சுழினா, அதுக்கடுத்து தாக்கப்புறம் வரும் பாருங்க நா, அடுத்து லா சரிங்களா, அடுத்து ரா சரிங்களா. ஸோ இந்த 8 தான் மயங்கொலிகள்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 3 எழுத்தை பற்றி பார்ப்போமா. அந்த நா வரிசையில் இருக்குது என்னென்னு பார்ப்போமா, எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி பார்க்கலாமா. இந்த நா பார்த்திங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ஸோ ஒவ்வொரு எழுத்து எப்படி பிறக்கின்றது ரொம்ப முக்கியம். பொறுத்துகளை கேட்கலாம், பொருந்தாததில் கேட்கலாம், சரியானதில் கேட்கலாம், எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் சரிங்களா.
ஸோ அடுத்து 2 சொல்லி நாவை பாருங்கள். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ஸோ இந்த நா பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. சரிங்களா? ஸோ எப்பயுமே இட்டு வந்தால் அதுக்கு பக்கத்தில் இன்னு தான் வரும். இத்து வந்தால் அதுக்கு பக்கத்தில் இந்து தான் வரும். இந்த பெரிய வந்தால் அதுக்கு பக்கத்தில் இன்னு தான் வரும். ஸோ இதைத்தான் என்னது இணை எழுத்துக்கள்னு படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுது. ஸோ இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்குலாம் தமிழ் தெரியாதவங்களுக்குலாம் இந்த எந்த எழுத்துக்கு பக்கத்தில் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுவாங்கல்ல, ஸோ இதை வச்சே நம்ம போட்டுக்கலாம். இந்த ரா வந்தால் அதுக்கு பக்கத்தில் நான் தான் வரும். இந்த டா வந்தால் அதுக்கு பக்கத்தில் 3 சொல்லி நான் தான் வரும். ஸோ ஒரு சிலவங்க 2 சொல்லி நான் போடுவாங்க. 2 சொல்லி நான் போட்டால் அந்த அர்த்தமே மாறி போயிடும். ஸோ எதுக்கு பக்கத்தில் எது வரும்ன்ற இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் 3 சொல்லி நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வானம் 3 சொல்லி நான் போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? வெடி. 2 சொல்லி நான் போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஆகாயம். ஸோ பனி 2 சொல்லி நீ போட்டால் என்ன அர்த்தம்? குளிர்ச்சின்னு அர்த்தம். 3 சொல்லி நீ போட்டால் வேலை. ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடவே கூடாது. ஏன்னா ஒரு எழுத்துக்குமே அர்த்தம் மாறி போயிடும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் லா வரிசை. சரிங்களா? லா லா லா. சரிங்களா? ஸோ லா ஃபஸ்ட்டு குண்டுலான்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த லாக்கு என்னன்னு பாருங்கள். அதாவது நாவின் இரு பக்கங்கள் தடித்து. சரிங்களா? மேல் பற்களின் அடியை தொடுவதால் இந்த லகரம் பிறக்கின்றன. இது வா போல இருப்பதால் இதற்கு வகர லகரம் என்று பெயர். சரிங்களா? அடுத்து இந்த லாவை பாருங்கள். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த லகரம் தோன்றும். இதனை பொது லகரம், சரி இங்கே தப்பாக எழுதியிருக்கேன், பொது லகரம்னு இதை சொல்லுவாங்க. என்னது? பொது லகரம். இதுக்கு பேர் என்னது? பொது லகரம். சரிங்களா? இது நா போல இருப்பதால் இதை நகர லகரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து லா பார்த்தீங்கன்னா லா இது தொண்டையிலிருந்து வருடி சொல்லணும். சரிங்களா? லா அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் அகரம் தோன்றும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லகரமும் லகாரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். ஸோ இது என்னதுன்னா லா பார்த்தீங்கன்னா தமிழுக்கே சிறப்பானதுன்னு சொல்லுவோம். ஸோ சிறப்பு லகரம்னா இந்த லா, பொது லகரம்னா அந்த லா, குண்டுலான்னு அது சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதனை சிறப்பு லகரம் என்றும் கூறுவர். இது மா போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பொருள் வேறுபாடு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? விலைனா என்னது? பொருளின் மதிப்பு. அந்த விலைக்கு என்னது? உண்டாக்குதல். சிறப்புலானா என்னது? விரும்புன்னு அர்த்தம். சரிங்களா? இலைனா என்னது? செடியின் இலை. இந்த இலைனா என்ன? சிறப்புலானா என்னது? மெலிந்து போதல். அது பொது லகரம். பொது லகரம்னா மெலிந்து போதல், சிறப்பு லகரம்னா நூல் இலை. சரிங்களா? அடுத்து ரா வரிசையை பாருங்கள். நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் இந்த ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரா பார்த்தீங்கன்னா, பெரிய ரா பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் இந்த ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் இது வல்லின ரகரம். அது மெல்லின ரகரம், அது இடையின ரகரம், இது வல்லின ரகரம். சரிங்களா? ஸோ பொருள் வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏரினா என்ன வரும்? நீர்நிலை. இந்த ஏரிக்கு பெரிய ஏரிக்கு என்ன வரும்? மேலேன்னு வரும். சின்ன ரைக்கு கூரை என்ன வரும்? வீட்டின் கூரை. இந்த கூரைனா புடவைன்னு வரும். ஸோ இதே மாதிரி தான் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிரம் என்பது என்னதுன்னா தலை. இலைக்கு வேறு பெயர் என்னதுன்னா தலை. இந்த லை வரும். பொதுலா வரும்னு நினைக்கிறேன். நான் சிறப்புலா தப்பாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ என்ன வரும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இலைக்கு வேறு பெயர் என்னன்னா தலை. சரிங்களா? வண்டி இழுப்பது காளை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது, கதவை மெல்ல திறந்தான். ஸோ டார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பூ மனம் வீசும். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். சரிங்களா? ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தொடர்களில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுது. அதாவது 3 சொல்லி எண் கொடுத்துருக்காங்க, 2 சொல்லி எண் வரும். வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஸோ இந்த மனம் வராது, 3 சொல்லி நான் வரும். சரிங்களா? தேர் திருவிழாவிற்கு சிறப்பு லா வரும். சென்றனருக்கு 2 சொல்லி இன் வரும். சரிங்களா? வாழைப்பழம் சிறப்பு லா வரும். உடலுக்கு மிகவும் நல்லது. இது என்னதுன்னா குண்டுலா வரும். சரிங்களா? ஸோ இந்த தொடர் பாருங்கள், சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலை. ஸோ இதுக்கு சரியான தொடர் என்ன? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஸோ இதுதான் சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் அதுதானே 3 தான் சரியான விடை. சரிங்களா?
ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து பிரித்தெழுதுகளை கொடுத்து கேட்கலாம். கல் உண்டை பிரித்தெழுதுகள் சொன்னால் நம்ம எப்படி பிரிப்போம்? கல் கூட்டல் உண்டுன்னு பிரிப்போம். ஆனால் அது வந்து தப்பு, சரிங்களா? இது வந்து 3ஆ பிரியும். ஸோ 3ஆ பிரியறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. கல் கூட்டல் இல் கூட்டல் உண்டு, கல் உண்டு, இப்படி தான் பிரியும், சரிங்களா? அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அது மாதிரி கல் இல்லை, இதை எப்படி பிரிக்கலாம்? கல் கூட்டல் இல் கூட்டல் இல்லை, 3ஆ பிரியும். நம்ம என்ன சிம்பிளாக 2ஆ பிரிச்சிருவோம், கல் கூட்டல் இல்லை. ஸோ அது வந்து தப்பு, சரிங்களா? ஆப்ஷனில் அதுவும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நம்ம வந்து அப்படி பிரிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் பல்லுண்டுக்கு பல் கூட்டல் இல் கூட்டல் உண்டு, பல் கூட்டல் இல் கூட்டல் இல்லை, அப்படி பிரிக்கணும், சரிங்களா? ஸோ இது வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் மேலே இருக்க மாதிரியே தான் பிரியும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். ஸோ கலைச்சொல் அறிவோம் பாருங்கள். வெல்கம்னா என்னது? நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ்னால் என்னது? சிற்பங்கள். சிப்ஸ்னால் என்னது? சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை. மேக்கப்னா ஒப்பனை. டிஃபன்னா என்னது? சிற்றுண்டி, சரிங்களா? ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 5வது இயலில் திருக்குறளும் கொடுத்துருக்காங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள், விருந்தோம்பலை பற்றி கொடுத்துருக்காங்க. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டார்பாற்றன்றி. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது மட்டும் உண்பது என்னது? விரும்பத்தக்கது. அதாவது அது வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, விரும்பத்தகாததுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மோப்பக்குள்ளையும் அணிச்ச முகந்திருந்து நோக்கக்குள்ளையும் விருந்து. ஸோ மோந்து பார்த்தா வந்து அணிச்ச மலர் வந்து வாடி விடுமா, அதுபோல் நம் முகம் மாறினாலே விருந்தினர் முகம் வந்து வாடிடும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து கல்லாமையிலிருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்ளத்தால் உள்ளளவும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். ஸோ அடுத்த ஒரு பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது? அடுத்த ஒரு பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமை, சரிங்களா? ஸோ அடுத்து குறள் பாருங்க, களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். அதாவது களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வந்து நம்ம வந்து வளர்ற மாதிரி தோணும், ஆனால் முடிவில் வந்து அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து ஊக்கமுடைமையில கொடுத்துருக்காங்க பாருங்க. உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் சொல்கிறாங்க, சரிங்களா? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவியிலா ஊக்கம் உடையான் உலை. தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் சொல்கிறாங்க. என்னது? தளராத, என்றைக்குமே ஊக்கமுடையவனாக இருக்கணும், சரிங்களா? தன்னோட நம்பிக்கையை தன்னம்பிக்கையை என்றைக்குமே கைவிடக்கூடாது, சரிங்களா? ஒரு மனுஷன்ட்ட எது இல்லையோ இருக்கோ தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டக்கூடாது. ஸோ தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு வரும்னு சொல்கிறாங்க. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. ஸோ தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வந்து, நீர்ப்பூக்கள்னால் என்னது? இந்த குளத்துலலாம் இருக்கும் பாருங்கள், தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப அந்த நீர்ப்பூக்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. அதே மாதிரி ஊக்கத்தோட அளவுக்கு ஏற்ப மனிதர்களும் உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதாவது நம்மளோட எண்ணம் வந்து என்றைக்குமே உயர்வாக எண்ணணுமா. ஸோ அப்போ தான் எண்ணியதை அடையாவிட்டாலும் நம்மளோட எண்ணத்தை கைவிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னது? நம்மளோட எண்ணம் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும். நம்மளோட எண்ணத்தை என்றைக்குமே கைவிடக்கூடாது, சரிங்களா? ஸோ நம்ம எண்ணியதை அடையிற வரைக்கும் கைவிடக்கூடாது, சரிங்களா? ஸோ பயனிலா சொல்லாமே அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல், சரிங்களா? ஸோ இது என்ன வரும்னா, நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை வந்து பேச மாட்டார்கள், சரிங்களா? சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்கு சொல்லில் பயனில்லா சொல். அதாவது பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேண்டும், பயனில்லாத சொற்களை பேசுகிறத தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ திருக்குறள் 10 திருக்குறளும் முடிஞ்சு. ஸோ அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ புக் பேக் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஒரு சமயம் புக் பேக்கை அப்படியே கொடுத்து கேட்கலாம், சரிங்களா? ஸோ விருந்தினரின் முகம் எப்போது வாடுன்னு பார்த்தீங்கன்னா, நம் முகம் மாறினால் வாடும். நிலையான செல்வம்ன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம், சரிங்களா? ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள்னா பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை எப்படி பிரிக்கலாம்? பொருள் கூட்டல் உடைமை, ஆப்ஷன் 3 நோட் பண்ணிக்கோங்க. உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னா பயன் இலா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், சரிங்களா? ஸோ இந்த சீரில் பார்த்தீங்கன்னா, அந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா சீர்கள்லாம் மாறி இருக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக எழுத சொல்லுவாங்க. எப்படி வரும்னா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஊக்கம் அசைவிலா உடையான்னு இருக்கா. ஸோ இது எப்படி வரும்? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலைன்னு வரும், சரிங்களா? ஊக்கம் இங்கே வந்துடும், அசைவிலா அங்கே போயிடும், சரிங்களா? ஸோ அடுத்த குறள் உள்ளுவது உயர் உள்ளல் எல்லாம் மற்றது தள்ளாமை தலையின் மீது. ஸோ இது எப்படி வரும்? உள்ளுவது எல்லாம் வரும், சரிங்களா? உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல். ஸோ இந்த எல்லாம் இங்கிட்டு போயிடும், உயர் உள்ளல் இங்கிட்டு போயிடும். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல்
மற்றது தள்ளினும் தள்ளாமை. ஸோ தள்ளினும் இங்கிட்டு வந்துடும், தள்ளாமை அங்கிட்டு போயிடும். தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட என்னது, நமக்கு வந்து இயல் 5 வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ஸோ இயல் அந்த 5 என்னது, நம்ம வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, இயல் 5 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இயல் 6, 7, 8, 9க்கு வந்து நோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? என்னது, புக்கில் நடத்தின வீடியோ வந்து கொடுத்துட்டோம். ஸோ நம்ம என்னது 6th தமிழ் முடிச்சிட்டோம். ஸோ வெற்றிகரமாக என்னது 6th தமிழ் புக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஜிகே லெசன்ஸும் மேக்ஸும் இருக்குது. சரிங்களா? ஜிகே மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை கொடுத்தேன்னா வீக் 2க்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ தொடர்ந்து நான் வீடியோ வந்து கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ எங்கேயுமே இடையில வந்து நிறுத்திடாதீங்க. சரிங்களா? நிறுத்தினாலும் திரும்ப அடுத்த நாளே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? ஒரு வாரம் முன்ன பின்ன ஆனாலும் தப்பு கிடையாது. ஆனால் நம்மளோட டார்கெட்டை முடிக்கணும். டார்கெட் லேட் ஆகிறது தப்பு கிடையாது. பட் டார்கெட்டை முடிக்காமல் இருக்கிறது தப்பு. சரிங்களா? லேட் ஆனாலும் நம்ம டார்கெட்டை வந்து முடிச்சிடணும். சரிங்களா? தொடர்ந்து என் கூடவே சேர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம வந்து 2024 கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும். ஒரு குரூப் 4 போஸ்டிங்னா எவ்வளோ வாங்குறது எவ்வளோ ஈஸின்னு உங்களுக்கு வந்து இந்த பேட்சை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த கண்டினியூஸ் இருந்தாலே நீங்கள் மேக்ஸிமம் பாதி நீங்கள் வெற்றி பெற்றீங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து படித்தாலே முக்கால்வாசி ஜெயிச்சிட்டிங்க. சரிங்களா? எக்ஸாம் எழுதுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து படித்தாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே தானே வந்து சேரும். சரிங்களா? நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த உழைப்பு என்றைக்காக இருந்தாலும் வீண் போகாது. கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் தொடர்ந்து வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. சரிங்களா? இடையில ஏதாவது எல்லாருமே எல்லாருமே மனிதனோட இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்னைக்காவது வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் படிக்க முடியாமல் வந்துடும். ஸோ அது வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாதது தான். ஸோ ஒரு நாள் படிக்க முடியலனாலும் அதையே நினச்சிட்டு நம்ம ஒரு நாள் படிக்கப்பட்ட ஷெட்யூல் மிஸ் ஆயிடுச்சேன்னு உட்காந்து யோசிக்கிறத விட 2வது நாள் அதை எப்படி சேர்த்து முடிக்கலான்றதை பற்றி யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். சரிங்களா? ஸோ மிஸ் ஆகிட்டாலும் அடுத்த செகண்டே எழுந்து உட்காந்து படிக்கிறவன் தான் இந்த குரூப் 4ல் வந்து ஜெயிக்கிறவனா இருப்பான். சரிங்களா? ஸோ அதனால் தொடர்ந்து உட்காந்து கண்டினியூஸாக படிக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமில் டிஎன்பிஎஸ்சி அகாடமி.